வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, எளிமையாக நம்மளுடைய உடல் பருமன் குறையக்கூடிய எளிய 2 பயிற்சிகள் பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா சேர் சப்போர்ட்டோட செய்யறோம். இந்த நிலைக்கு வந்துட்டு சேருக்கும் நீ நிற்கக்கூடிய இடத்திற்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கலாம். இதுல நம்ம செய்யும் பொழுது, இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது, கீழே அமரும் பொழுது குதிகால் பகுதி என்பது மேல உயர்த்தப்பட வேண்டும். அதாவது இந்த ஸ்தானத்துல இருக்கணும். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு இது போல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை என்பது செய்து கொண்டு வரலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. அதே போல தொப்பை நல்லா குறையும். உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது. சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. மூட்டுல பிரச்சனை இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்ப அடுத்தது 2வது பயிற்சி பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு உங்களுடைய கை ஸ்தானம் இப்படி கொண்டு போறோம். கைகளை மேலே கொண்டு போகும்போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். சைட்ல பெண்ட் பண்றோம். ஒரு 25 எண்ணிக்கை. இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. வலது இடது என்பது ஒரு சுற்று. இது போல 3 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கையில் செய்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது. அதே போல சைடு பெல்லி ஃபேட் வந்து நன்கு குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.